खुश नसीब खुशनुमा बनो। आज का टॉपिक है खुशी का மகிழ்ச்சியின் खजाना पाओ। பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். तो शायद மகிழ்ச்சியின் आपके பாக்கியத்தை पास கொண்டிருங்கள். सबसे बड़े से बड़ी மகிழ்ச்சியாகவும் खुशी हो। புன்சிரிப்புடனும் இருங்கள். इस खुशी के खजाने அவ்யக்த को இஷாரா இன்றைய वो தலைப்பு जिसे आप மகிழ்ச்சியின் खुशी कहते பொக்கிஷத்தை हैं தானம் बार செய்யுங்கள். बार आपके உங்களிடம் पास आते மகிழ்ச்சி रहेगा। என்ற மிகப்பெரிய इसलिए பொக்கிஷம் இருக்கின்றது. महान இந்த खुशी के மகிழ்ச்சி खजाने को பொக்கிஷத்தை बांटो। தொடர்ந்தும் रोज किसी தானம் न किसी செய்யுங்கள். को वो दान நீங்கள் करो யாருக்கு மகிழ்ச்சியை और கொடுத்தாலும் ऐसे लोग அவர்கள் ऐसे திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி प्रसन्नता का கூறுவார்கள். अनुभव எனவே करेंगे। சிறந்த जी हाँ, தானம் செய்பவராக मनुष्य இருங்கள் जीवन மற்றும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை தானம் செய்யுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒருவர் அல்லது மற்றவருக்கு மகிழ்ச்சியை தானம் செய்யுங்கள். தானம் செய்வதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. राजी हैं खुशी का நீங்கள் அனைவரும் खजाना மகிழ்ச்சியாக है। இருக்கின்றீர்களா? राजी रहने का भी एक स्वभाव होता है। कोई तो राजी जल्दी हो जाता है, மகிழ்ச்சிக்கும் नाराजी திருப்திக்கும் रहता है, இடையே மிக और कोई முக்கியமான लोग தொடர்பு ऐसे உள்ளது. होता है छोटी छोटी बात पे नाराज जल्दी हो जाते हैं तो राजी करना पड़ता है। तो खुशी சிலர் का மிக खजाना இலகுவாக மன बहुत சோர்வு जल्दी அடைந்து मिलता है। விடுகின்றார்கள். तो देखो ड्रामा अनुसार सीन सिनेमा ஆழமான जैसा है, தொடர்பு एक तरफ மகிழ்ச்சிக்கும் वातावरण திருப்திக்கும் இடையே இருக்கின்றது. परिस्थिति நாடகத்தில் பல்வேறு விதமான और காட்சிகள் स्वभाव कैसा வந்து बदलता है। போகின்றன. खुश रहना ஆனால் நாங்கள் जरूरी எப்படி नहीं है। எங்களுடைய இயல்பை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் खुश रहना திருப்தியாகவும் नसीब का उत्तरदायित्व வைத்திருப்பதற்கான है। முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். स्वभाव भी ऐसा हो जाएगा तो அப்பொழுது हम எங்களுடைய आत्मनिर्भर हो இயல்பும் கூட जाते हैं। அவ்வாறாகிவிடும். बहुत बहुत अंदर में संतुष्ट रहते हैं। जो भी मिला जितना मिला என்னுடைய उसमें खुश है। சிறுபராயத்தை நான் நினைவு कई बार तो கொள்கின்றேன். बच्चों நான் மிகவும் छोटी छोटी बातों में மகிழ்ச்சியான ஒரு कहते हैं குழந்தையாக இருந்தேன். मुझे इतना नहीं मिला, मेरा சின்ன नहीं சின்ன हुआ। விடயங்களில் கூட और नाराज छोटी छोटी बात में नाराज भी होते थे और सारे மற்ற बच्चे குழந்தைகள் खुश சிறிய रहते சிறிய थे। விடயங்களில் கூட तो राजी மனத்தளம்பல் करने में மனச்சோர்வு அடைவதை நான் பார்த்திருக்கின்றேன். राजी करने में देखो कभी तो दिल से करते हैं और कभी ड्यूटी करके करते हैं। कभी कभी குடும்பத்தார்கள் அந்த दिखाने குழந்தையின் की कोशिश करते हैं। மன சந்தோஷத்திற்காக அல்லது அவரை किसी திருப்திப்படுத்துவதற்காக व्यक्ति को பல राजी करने में விடயங்களை पहले செய்கின்றார்கள். 1-2 बार या ये समझ के राजी எத்தனை करते हैं தடவைதான் कि மற்றவர்களால் அவர்களை क्यों திருப்திப்படுத்த मुझे इतनी முடியும்? मेहनत ஒரு करनी ஒரு पड़ी। தடவை அல்லது 2 தடவை முடியும். मुझे याद है कि अगर आप देखो तो किसी भी व्यक्ति को ஆகவே जैसे शिव बाबा को நீங்கள் कोई யாரையாவது पसंद आता है பார்க்கின்ற तो பொழுது किसी ने कहा जो ब्रह्मा बाबा को पसंद आएगा। ब्रह्मा बाबा को कौन पसंद आता था? சிவபாபாவுக்கு शिव என்ன बाबा को। பிடிக்கும், என்ன விரும்புகின்றார்? तो वो राजी रहने वाले के कारण सारा वातावरण பிரம்ம खुश रहता பாபாவுக்கு है। எது பிடிக்கும்? யாரெல்லாம் नाराज எப்பொழுதும் होते हैं तो திருப்தியாக खुद से இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் ऐसे பிடிக்கும். संकल्प आते हैं, वातावरण ऐसा बनता है। யாராவது ஒருவர் அப்செட்டாக मानसिक இருந்தால் அவரை பார்த்து மற்றவர் स्थिति அப்செட் ஆகுவார். தொடர்ந்தும் மற்றவர்களும் इसलिए बाबा ने மனம் एक உடைந்து போவார்கள். बहुत अच्छा பாபா எங்களுக்கு बहुत अच्छा ஒரு நல்ல बताया कि जब ஸ்லோகம் मेरा கொடுத்திருக்கின்றார். इससे और अच्छा तो अगर ये भी अंदर में हम எது நடந்தது நல்லதாக, எது நடந்தாலும் அது நல்லதாக இருக்கும். बहुत अच्छा
किसी को மேலும் लगता है क्यों नहीं होगा, अच्छा बहुत अच्छा होगा। हाँ, कई मेरे से पूछते हैं अपने को எது कैसे நடந்தாலும் அது लगता है நல்லது, कि இன்னும் நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு விடயமும் அவ்வாறு தான் நாங்கள் பார்க்க ऐसा வேண்டும். ना हो जाए, वैसा ना हो जाए, ये ना हो जाए, वो ना हो जाए। जो कल्पना भी இது करते हैं நடந்தால் அது நடக்கும், அப்படி நினைக்க வேண்டாம். तो कल्पना करने के लिए भी आप ऐसी बातों की स्मृति लाओ அப்படி जब நீங்க आपको நினைப்பீர்களானால் अच्छा நீங்கள் हुआ था, திருப்தியாக இருக்கவில்லை आपकी என்றுதான் बात அர்த்தம். ठीक हो गई थी, ऐसी स्मृतियां लाओ तो ऑटोमेटिकली आपको நீங்கள் लगेगा நினைக்க कि வேண்டும், हाँ, முன்னரும் நான் ये நிறைய बात நன்மையை பெற்றிருந்தேன், நிறைய ऐसा होना நல்ல चाहिए, விடயங்கள் எனக்கு நடந்தது, இப்பொழுதும் அவ்வாறு நடக்கின்றது, இனியும் அவ்வாறு நடக்கும் என்ற மாதிரி தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். हो ना जाए, ऐसा हो ना जाए, ये संदेह है, विश्वास नहीं है। இது நடந்தால் என்ன மாதிரி, இவ்வாறு நடந்தால் என்ன நடக்கும், அந்த மாதிரி நீங்கள் சந்தேகமான சிந்தனைகளை கொண்டிருக்க கூடாது. कोई भी बात हो जाए बस ஆனால் विश्वास நம்பிக்கை रखना है। உடைய சிந்தனைகள், நம்பிக்கை உடைய इसलिए याद எண்ணங்களை रखो கொண்டிருக்க வேண்டும். आपकी जितनी भी स्मृति की वाइब्रेशंस हैं उससे बहुत कुछ होगा, உங்களுடைய எண்ணங்களின் அதிர்வலைகள் बहुत कुछ होगा। लेकिन अगर आपका विश्वास அனைத்து नहीं है விடயங்களையும் நல்லதாக உருவாக்கும். वो विघ्न பல नहीं விடயங்கள் आएगा। நடக்கும் உங்களுக்கு. तो विघ्नों को पार करने की भी एक எதிர்மாறாக योजना है। நீங்கள் சந்தேகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுது हमेशा தடைகள் श्रेष्ठ உருவாகும். करो, हमेशा श्रेष्ठ। तो अगर छोटी मोटे विघ्न आते भी हैं அதற்கான तो வழிமுறை उनको என்னவென்றால், पार करना மேன்மையான है। எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும், तो मैं நல்ல विघ्नों को எண்ணங்களை कैसे கொண்டிருக்க तोड़ வேண்டும். सकती हूँ? அப்பொழுது தடைகளை வெல்வீர்கள். फिर अगर कभी अचानक हो भी जाता है ना तो आप जल्दी रिकवर कर जाएंगे। சில நேரங்களில் அவ்வாறு நடந்தால் கூட, தடைகளோ அல்லது உங்களுக்கு சாதகமான முறையில் நடந்தால் கூட, நீங்கள் அந்த விடயத்திலிருந்து மீள்வீர்கள், மிக இலகுவாக மீண்டு வருவீர்கள். तो कितना संबंध है संतुष्टि का, ஆகவே राजयोग का, திருப்திக்கும் इसका मुझे क्या सोचना है। हमेशा बाबा கண்டென்மெண்ட்டுக்கும் श्रेष्ठ शुद्ध சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் இடையிலே மிக ஆழமான भाग्य தொடர்பு இருக்கு என்று जो சொல்லுகின்றார். उसका सोचना ही ऐसा होगा। उसको हमेशा யாரெல்லாம் பாக்கியவான்களோ அவர்களுடைய எண்ணங்கள் மேன்மையானதாக खुश रहने இருக்கும். वाला व्यक्ति है वही सामने आएगा। तो इसलिए बाबा कह रहे हैं खुशी का खजाना बांटो। யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் முன்னால் நிற்பார்கள். அவர்களைத்தான் அனைவரும் பார்க்க விரும்புவார்கள். ट्यूलिप्स आ रहे हैं ना, बहुत अच्छे अच्छे चेरी ब्लॉसम आ रही है। இந்த நாட்கள்ல खुशी டியூலப்ஸ் दिखाने என்ற பூக்கள் வருகின்றது, செரி பிளாசம்ஸ் வருகின்றது. அதை பார்க்குற நேரமெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றது. நாங்கள் அதை பார்த்த உடனேயே புன்னகிக்கின்றோம். तो आपके पास அப்ப நாங்களும் सबसे எப்பொழுதும் बहुत बड़ा மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், புன்னகையுடன் இருக்க வேண்டும். ஆகவே உங்களிடம் அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷமான மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம் உங்களிடம் இருக்கின்றது. நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். आप खुशी देंगे वह அப்ப இன்றைய இதை आपको திரும்பவும் देगा। படிக்கிறாங்க. உங்களிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது. அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷமான மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம் இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி பொக்கிஷத்தை हमारे நீங்கள் தொடர்ந்தும் தானம் செய்யுங்கள். युग आ रहा है, நீங்கள் हमारा राज्य भाग्य आ रहा है, बाबा वर्षा दे रहा है। எங்களுக்கு நல்ல செய்தி இருக்கின்றது. எங்களுடைய खुशी खुशी சத்தியயுகம் बोलते हैं வந்து ना, வரப்போகின்றது. कहते हैं எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. का खजाना बांटो, किसी न किसी को दान நீங்கள் जरूर करो। மகிழ்ச்சியை யாருக்கெல்லாம் கொடுத்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி கொடுப்பார்கள். वह எனவே सच्चा சிறந்த தானம் செய்பவராக இருங்கள் மற்றும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை தானம் செய்யுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒருவர் அல்லது மற்றவருக்கு மகிழ்ச்சியை தானம் செய்யுங்கள். बाबा இங்கேயும் பாபா जो बच्चे होते हैं ना तो बहुत कोशिश करते हैं उनको हंसाएं, कभी खिलौने से, कभी उसको कुछ दे के टेम्पटेशन दे के। நாங்கள் குழந்தைகள் அனைவரையும் तो फिर बच्चे சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி हमेशा செய்கின்றோம், कोशिश करते हैं ना। மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்கின்றோம். நீங்கள் அந்த சின்ன குழந்தைகளை கூட அப்படித்தான் செய்வீங்க இல்லையா? जो ये नाव
அவர் कभी வார்த்தைகள் மூலம், உங்களுடைய முகபாவனை மூலம் நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். कभी भी அதே போல दीपक भोजपुरी பாபாவும் क्या नहीं वेगना है எங்களை ஒருபோதும் पर बाबा अपना विजयी रहता है எங்கள் மீது உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் அவர் இழந்ததில்லை. को பாபா எப்பொழுதும் लो एनर्जी जिससे பாபாண்டா அவங்க பிரம்ம பாபா சொல்றாங்க, நான் ஒரு பொழுதும் அவரை ஒரு சோர்ந்த முகத்தோட பார்த்ததில்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் புஞ்சரிப்புடனுமே பார்த்திருக்கின்றேன். तो हमें भी अपने நான் பாபாவினுடைய மேன்மையான வாசகங்களை நினைவு கூறுகின்றேன். और उसी खजाने से அவர் ஒரு பொழுதும் दान करते रहे மனம் தளர்ந்ததில்லை, बहुत आवश्यक மனச்சோர்வு அடைந்ததில்லை. हमारी खुशी இப்ப நீங்களும் और खजाना भी அந்த மகிழ்ச்சியை தானம் செய்யுங்கள். தானம் செய்வதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ओम शांति अव्यक्त मुरली रिविजन ஓம் சாந்தி. அவ்வியத்த முரளிக்கான மீட்டல் 1969 ஆண்டிலிருந்தானது. பல மில்லியன் மடங்கு பாக்கியமும் ஆசீர்வாதங்களும். अव्यक्त वाणी तारीख है 24 அவ்வியத்த முரளிக்கான திகதி 24/4/73. बहुत काल से निर्विघ्न அலௌகிக ஜாதகம். क्लियर हो उसका आधार जन्म पत्री पर होता है நீங்கள் நீண்ட காலம் தடையற்றவர்களாக, அதாவது உங்களுடைய கர்மத்தின் ரேகை தெளிவாக இருக்க வேண்டும். அதனுடைய ஆதாரத்தில் தான் உங்களுடைய ஜாதகம் இருக்கின்றது. எப்படி உங்களுடைய கைகளின் ரேகையில் உள்ள கோடுகள் இடையிடையே துண்டாகி இருந்தால் அதனை உயர்ந்த பாக்கியம் அல்லது நீண்ட ஆயுள் காலம் என்று சொல்ல முடியாது. அதுபோல இங்கும் கூட இடையிடையே தடைகளின் காரணத்தால் பாபாவிடம் இணைந்திருக்கும் உங்களுடைய புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தெளிவு இல்லை என்றால் பெரிய பிராப்தியை, அதாவது அதனுடைய பலனை அல்லது வெகுமதியை உங்களால் அடைய முடியாது. என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். எந்த பதவியின் வெகுமதி நாடகத்தில் பதிவாகியுள்ளது, ஜாதகத்தில் கிரகணங்கள் பார்க்கப்படுகின்றது. எப்படி வியாழ திசை இருக்கின்றது, நீண்ட காலம் வியாழ திசை இருக்கின்றதா அல்லது அடிக்கடி அது மாறிக்கொண்டே இருக்கின்றதா? என்ன, ஒரு நேரம் வியாழ திசை, ஒரு நேரம் ராகு திசை என்று மாறிக்கொண்டே இருக்கின்றதா? அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தால் உங்களால் தடைகளற்ற நிலை இல்லை என்றால் அதற்கான பலனான நீண்டகால தடையில்லாத ராஜ்யத்தை உங்களால் அடைய முடியாது. ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை என்ன திசை இருந்தது என்று உங்களுடைய திசைகளை நீங்கள் சோதனை செய்யவும். மக்கள் ஜாதகத்தில் ராசியும் பார்க்கின்றார்கள். இங்கு எந்த ராசி உள்ளது? இங்கு 3 ராசிகள் உள்ளது. ஒன்று மகாராத்தி ராசி, இரண்டாவது குதிரைப்படை ராசி, மூன்றாவது காலாட்படை ராசி. இந்த 3இல் உங்களுடைய ராசியையும் நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து, அதாவது நீங்கள் பிறந்ததிலேயே இருந்து உங்களுடைய முயற்சியினுடைய ராசி மகாராத்தியாக இருந்ததா அல்லது குதிரைப்படையாக இருந்ததா அல்லது காலாட்படையாக உள்ளதா? இந்த ராசியின் கணக்குப்படி கூட ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் மாஸ்டர் திரிகாலதரிசியாகி ஞான சுரூபமாகி உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள். ராசியை, திசையை, ரேகியையும் மாற்றவும் முடியும். கண்டுபிடித்த பிறகு, சோதனை செய்த பிறகு மாற்றி அமைக்கும் சாதனத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். பௌதிக ஞானத்தில் கூட
நிறைய சாதனங்களை கூறுகின்றார்கள். இங்குள்ள சாதனம், அதாவது வழிமுறை என்ன என்பது தெரியும் தானே? அந்த சாதனங்கள் மூலம் சம்பூர்ணமான வெற்றி அடையுங்கள். புரிந்ததா? இப்படி ஞான சொரூபம் புத்தி மூலமாக வெற்றியடையக்கூடிய சம்பூரண தன்மையை தன்னுடைய வாழ்க்கையினால் வெளிப்படுத்தக்கூடிய சதா தன்னுடைய சுயஸ்திதியினால் பிரச்சனைகளை கடக்கக்கூடிய மகாவீரர்களுக்கு பாப் தாதாவின் அன்பும் நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.